பொது தேர்வில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலான மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி நியூ வியூவராக இருந்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸுக்குன்னு இனிமேல் வீடியோ டெய்லியும் இருக்குது. ஓகேங்களா? எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எல்லாமே அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஃபெயிலியர்ஸ்க்கு எப்போ மறுபடியும் எக்ஸாம், 11th ஃபெயிலியர்ஸ்க்கு எப்போ? 11th ஜூலை தான்ப்பா. ஓகேங்களா? நீங்களாம் இன்னும் 1.5 month கிட்ட 50 நாள் கிட்ட படிக்க வேண்டியது தான். சாரி, 11th நீங்கள் படிக்க போகிறீங்க, 12th அப்படியே போகிறீங்க. அப்படியே நீங்கள் இப்போவே கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம 10th ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. 10ஆம் வகுப்புக்கு ஜூன் இறுதியில், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் மிடிலேயே. ஜூன் மிடில்னா ஜூன் 20, 15ஆம் தேதி வாக்கிலேயே எக்ஸாம் நடத்த சொல்லியிருக்காங்க. டேட்டும் அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே வெளியிடப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொது தேர்வில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நிறைய மாணவர்கள் அதிகமாக ஃபெயிலான சப்ஜெக்டாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கிறதுனால வினாத்தாள்கள் ரொம்ப எளிமையான முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிசல்ட்ஸ் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஈஸியாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு அறிவிப்பு, ரீடோட்டல் பண்ணி பார்க்கட்டுமா ப்ரோ? ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஃபெயில் ஆகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ரீடோட்டல் பண்ணாமான்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒரு குட் கொஸ்டின். 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டோம் ப்ரோ, 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கப்பா, பிரச்சனை கிடையாது. அமௌண்ட் நான் பெருசாக 1000, 2000 ரூபாய் செலவாக போது 100 rupees, 200 rupees தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் 1 மார்க் 2 மார்க் பண்ணி இன்னும் ஒரு 2-3 மார்க் கம்மியாச்சுன்னா, அந்த மாதிரி ஆயிருக்கு. சில பேர் 98 ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சென்டம் மார்க்காக ட்ரை பண்ணி போட்டு 98, 96 ஆன வரலாறுகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால அது வேண்டாம். 2 மார்க் 1 மார்க் போயிருச்சுன்னா பண்ணுங்க. பட் ஆனால் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, உங்களுக்கே மனசில் ஒரு 2ஆம் கட்ட மனசாக இருந்துச்சுன்னா அதை பண்ணாமல் மறுபடியும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க போட்டிருக்கிற மார்க்கே ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்கு நான் 45 மார்க் 50 மார்க் நான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ, ஆனால் 35 மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கிடைச்சது லாபம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் கிடைச்சது லாபம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மறுபடியும் போகும்போது டீச்சர்ஸ் டிக் பண்ண டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க டிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால டெஃபினெட்லி மார்க்ஸ் டோட்டலி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்பப்பட முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களில் ஃபெயிலான மாணவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ அதில் ஒரு அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலின் சார்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? டோன்ட் வாரி செல்ல குட்டீஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.